ஏன்டா உன் லைஃப்ல இவ்வளோ நடந்திருக்கு என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு கூட உனக்கு தோணவே இல்லையாடா? எங்ககிட்ட இதை பத்தி நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அஸ்வின். டேய் மச்சான், உண்மையா எங்களை நீ ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறியாடா? அப்படி நினைச்சதுனால மட்டும்தான்டா எனக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். டேய், அது நாங்கள் கேட்டதுக்கு அப்புறம் தான்டா நீ சொல்ற. நீயா சொன்னேன் எங்ககிட்ட வந்து இதை பத்தி இதுக்கு மேலே பேச வேண்டாம், நான் வீட்டுக்கு போறேன். என்னடா சக்தி இப்படி சொல்லிட்டு போயிட்டான்? வீடுடா மச்சான், பார்த்துக்கலாம். ஆனா எனக்கு கஷ்டமா இருக்குடா. அப்புறம் எங்களுக்கு மட்டும் என்ன ஜாலியாவா இருக்கு? இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். பாவம் அஸ்வினை பார்த்தாலும் கஷ்டமா தான்டா இருக்கு. ரெண்டு பேரும் பேச வச்சுட்டாவே பிரச்சனை முடிஞ்சிரும்டா. ஆமா சக்தி, சிவா சொல்றது கரெக்டு தான். எப்படிடா பேச வைக்கிறது? ஏதாவது ஒரு பிளான் போடுவோம், பார்த்துக்கலாம். சரிடா. சரிடா, நானும் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரி ஓகேடா, பார்த்துப்போ. வா, ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். சரி சிவா, போகலாம். சரி நான் போய்ட்றேன். ஓகே. அடி வாங்காத ஹாட்டிங்க கிடையாது, மிதி வாங்காத மனசுங்க கிடையாது. எது கிடைக்கும்னு மைண்டுக்கு தெரியாது. என்ன? உன் மடியில் கொஞ்சம் நேரம் படுத்துக்கவா? உன் மடியில் படுத்துக்கிறேன்னு சொன்னேன். படுத்துக்கோ. அழுதால் உன் பார்வையும் அயர்ந்தால் உன் கால்களும் அதிகாலை. ஏண்டி இவ்வளோ மணி நேரம் அழுந்துட்டு இருக்க? என்ன எதுன்னு ஏதாவது ஒரு வார்த்தை கேட்குறியா நீ? என்ன? எதுக்கு? உன்கிட்ட சொன்னல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? நீ தான் இந்த சாரியை துவைச்சி போன்னு சொல்லிட்டேன். அழுந்து அழுந்து என் சாரி ஃபுல்லாக ஈரம் பண்ணி வச்சிருக்க. அது என்ன பார்த்து சொல்லுமா? மாமா அழுவுறதை தாங்கிக்க முடியாம தானே என்ன பார்க்காம இருக்கு. ஐயோடா, சாருக்கு அந்த ஆசை வேற இருக்கோ? அது கொஞ்சம் என்ன பார்த்து தான் பேசுறது. அதெல்லாம் முடியாது. நான் வேணா என்ன பார்க்க வைக்கிட்டா? இல்லை இல்லை, நானே பார்க்குறேன். அந்த பயம் இருக்கட்டும் என் மேலே. என்ன இன்னைக்கும் மேடம் சாரியே கட்டியிருக்கீங்க? அதுக்கான ஆன்சர் நான் காலையிலேயே சொல்லிட்டேன். ஓ அப்படியா, சரி. உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லு? ஃப்ரெண்ட்ஸ் நைட் வெளியே போகலாமான்னு கேட்டாங்க. நானும் போகலான்னு சொல்லிட்டேன். உன்னையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அப்படி என்ன ப்ளீஸ்? பீச். நான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்களே. ஏன் டக்குன்னு ஃபேஸ்லாம் மாறிடுச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஃபஸ்ட்டு எந்திரி. நீ சொல்லு, நான் எந்திரிக்கிறேன். அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டுல. சரி நீ ஃபஸ்ட்டு எந்திரி. நீ ஏன் பீச்சுக்கு வர மாட்டேன்னு சொல்லு, நான் எந்திரிக்கிறேன். நான் சொன்னால் அது உனக்கு தான் கஷ்டமாக போகும். நீ ஃபஸ்ட்டு எந்திரி. எனக்கு என்ன கஷ்டம்? நீ சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ வரலினாலும் உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன், கவலைப்படாத. அப்புறம் எனக்கு கோவம் வந்து நான் ஸ்வீன் ஃபஸ்ட்டு எந்திரி, நான் போகிற ரூமுக்கு. ப்ளீஸ் கீர்த்தி, கம்பல் பண்ணி கூப்பிட்டுருக்கானுங்க. போகலைன்னா அப்புறம் கோச் பண்ணுங்க. முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீ இப்போ என்னை கூப்பிடாத. 3 மாதம் தான் டைவர்ஸ் கொடுக்க போகல, என்னதுக்கு எல்லாத்துக்கும் இன்ட்ரோ பண்ணியே வைக்கிற? அது அப்போ பார்த்துக்கலாம், இப்போ வா. அதான் முடியாதுன்னு சொல்கிறல்ல, புரிஞ்சுக்கோ. ஏன் முடியாது சொல்லு. அது என்னோடைய பர்சனல், உங்ககிட்டலாம் ஷேர் பண்ண மாட்டேன். சரி, நீ ஷேர் பண்ணினாலும் பரவாயில்ல, நீ என் கூட பீச் வந்து தான் ஆகணும். நீ ஏன் இப்படி பண்ணுற? உன்னை வான்னு சொல்கிறேன், நீ வந்து தான் ஆகணும். அப்புறம் இல்லைன்னா நீ என்னுடைய ஒரிஜினல் பாப்பா சொல்லிட்டேன். நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். என்ன இவன் சொன்னாவே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான், கோவமாக வருது. அங்கே போனால் பழசெல்லாம் ஞாபகம் வரும், இன்னும் இவன் மேலே கோவம் தான் வரும். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு நானும் பொறுப்பாக முடியாது. இவன் தானே கூட்டிகிட்டு போகிறான், எனக்கு கோவம் வந்தாலும் இவன் தான் கண்ட்ரோல் பண்ணணும். என்ன பிரீத்தி, எதை யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு? கீர்த்தியை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன், என்னாச்சு? அவளை பார்த்துட்டு வந்துட்டு இவ்வளோ நாள் ஆகுது, இப்போ வரைக்கும் கால் பண்ணி என்ன பண்ணுற எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லையா? அதான். அவளுக்கே 1008 பிரச்சனை, அதை உனக்கு ஃபோன் பண்ணலின்னு வேற ஒரு கவலையா? சரி அதெல்லாம் விடுங்க. எனக்கு கீர்த்தி கிட்ட பேச சொன்னானே, பேசுறீங்களா? ஆமாம், பேச தான் போகிறேன். அவளை நல்லா குழப்பி விடுங்க, அப்படின்னா தான் அவளா ஒரு முடிவு எடுப்பா. ஆமாம் பிரீத்தி, அதான் நானும் ட்ரை பண்ணலான் இருக்கேன். சரி ஓகே. யார் யாரெல்லாம் போகிறீங்க? நீ வரலையா? நான் எங்கள் நைட் டைமில் வரது? ஓ ஆமாம், இல்லை. ஆமாம் இல்லை ஆமாம் தான். இந்த பிளான் யார்டா போட்டது? அது நம்ம சிவா தான். ஓ, அந்த அண்ணாக்கு இவ்வளோ மூளையெல்லாம் இருக்கா? அவனுக்கெல்லாம் அதிகமாகவே இருக்கு உன்னை விட. சரி சரி, உடனே என்ன மட்டும் தட்டாத, சரியா? சரிங்க அம்மனி. சரி, கீர்த்தி கிட்ட பேசும்போது எனக்கும் கால் பண்ணவ என்ன சொல்கிறா நானும் கேட்கணும். சரிங்க அம்மனி. ஓவரா கிண்டல் பண்ணாத, சரியா? சரி ஓகே, நான் பேசும்போது கால் பண்ணுறேன். அப்புறம் ஃப்ரெண்டையும் கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லு. என் ஃப்ரெண்டெல்லாம் கரெக்டாக தான்மா இருக்கான். உங்கள் ஃப்ரெண்டை ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்க சொல்லு. அவளாம் கரெக்டாக தான் இருப்பா, உங்கள் ஃப்ரெண்டு தான் கரெக்டாக இருக்க மாட்டாங்க. நான் வேணா கால் பண்ணி தரேன், நீ சொல்கிறியா? எனக்கு நிறைய ஜோலி கிடக்கு, நான் போய் பார்க்குறேன், நீ ஃபஸ்ட்டு கிளம்பு. ஓஹோ சரி சரி. என்ன வேலை அப்படி உங்களுக்கு? நான் போய் தூங்குறேன்ப்பா. அதான் நான் பார்த்தேன். சரி போயிட்டு சீக்கிரம் வா. சரி பிரீத்தி, நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் மச்சான். என்னடா சொல்லுடா. டேய் மச்சான், நான் அஸ்வினுக்கு கால் பண்ணவே மறந்துட்டேன்டா. உன்னை நம்பி ஒரு வேலை தான் கொடுத்தேன், அதையும் நீ உருப்படியா பண்ணல. டேய் மச்சான், திட்டாதடா. சரியான ஒரு அறவேக்காடு. டேய் மச்சான், என் மேல கோவம் இல்லை தானடா? ஏதாவது இப்போ சொல்லிட போறேன், ஒழுங்கா மூடிட்டு வா. நானே கால் பண்ணி சொல்லிடுறேன். டேய் மச்சான், கோவப்படாதடா. உனக்கு நான் குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தரேன். நீ எதுவும் பேசாதடா.
டேய் மச்சான் பசிக்குதுடா, ஹோட்டலுக்கு போயிட்டு போலாமாடா? ஏன்டா? டேய் மச்சான் அங்க பாருடா, சூப்பர் ஹோட்டல், அங்க போய் சாப்பிட்டு வரலாம்டா, வாடா. இப்பதானடா சாப்பிட்டு வந்த, அதுக்குள்ள ஏன்டா சாப்பாடு பத்தியே பேசிட்டு இருக்க? அப்புறம் எனக்கு பசிக்குது இல்ல. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. ஐயோ, 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 ஐயோ. டேய் மச்சான் அனுபவம் வராலடா. கால் பண்ணி சொன்னேன், என்ன பண்றான்னு தெரியலையே. என்ன மாப்பிள்ள, பல்லு 32 தெரியுது. நீ பக்கத்துல இருக்கலனால காமிச்சிட்டு வரேன்டா பாப்பேன்னு சொல்லி. கடவுளே, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டை கொடுத்துருக்கலாம். டேய் மாப்பிள்ள, அது நான் தாண்டா கேட்கணும், நீ கேட்கக்கூடாது. போடா போ. சரி, நான் சீனுக்கு கால் பண்றேன்டா அப்படின்னு சீன் கிரியேட் பண்ணா, இப்போ கால் பண்ணிட்டியா? அதெல்லாம் டெக்ஸ்ட் போட்டேன், நான் பார்க்கவே இல்லை. எனக்கு முன்னாடியே தெரியும்டா நீ இப்படிதான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன், அதனால நான் ஃபர்ஸ்ட்லேயே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறம் ஏன்டா என்கிட்ட இப்போ கத்திட்டு இருந்தேன்? சும்மா ஒரு டைம் பாஸ். டேய் மாப்பிள்ளை, பண்ணி பார்க்க ஒரு கோமாளி மாதிரியே இருக்கடா. தம்பி, உனக்கு டைம் சரியில்லை. மாமே சாப்பிட போலாமா? மூடினும் வேலையை பாருடா. சரிடா மாமே, கோச்சிக்காத. இவெல்லாம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. டேய் மச்சான், உயிர் நட்புடா. அதானே டெய்லி போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்க. டேய் மாமி போடா. ஏய் நீ என் டார்லிங் மாமி, நீ எதுவும் பேசாதடா. சரி மாமி. டேய் மச்சான், இங்க பாருடா என்ன பண்ணிட்டு இருக்கானு. டேய் அதெல்லாம் கண்டுக்காதடா. டேய் எல்லாரும் கமிட்டடா இருக்கீங்கடா, நான் மட்டும் தான்டா சிங்கிளா இருக்கேன். டேய் எங்கடா சக்தி கமிட்டடு? அவன் சிங்கிள் தான்டா. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு சொல்ல, அவன் சிங்கிளா இல்ல கமிட்டடான்னு. அதெல்லாம் பார்க்க கூடாதுடா மச்சான். அவன் என்ஜாய் பண்றான், பண்ணட்டும். அட போடா மச்சான், அவன் கூட லவ் சொல்லாம தான்டா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நீ கல்யாணம் பண்ணியே பிரம்மச்சாரியா தானடா இருக்கு. என்ன சொல்ல வர? ஒண்ணுமே இல்லடா மச்சான். இப்போ கீர்த்தி வருவா, அவகிட்ட பேசு. அவங்க எங்க ஒரு வார்த்தையிலே முடிச்சிடுவாங்க. என் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் உன்னைய நினைச்சிட்டு இருக்கா, அவனை கொஞ்சம் பாருமா, கவனிமான்னு சொல்லு. ஏன் கீர்த்தி தனியா வந்து உட்காந்துட்டு இருக்க? அப்படியெல்லாம் இல்லை. சரி கீர்த்தி, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு தெரியும், பட் நான் அதை கேட்குற மைண்டில் இல்லை அண்ணா. ஓகே கீர்த்தி, ஆனால் ஒன்று சொல்கிறேன் கீர்த்தி, அதே தப்பு தான் இப்பயும் பண்ணிட்டு இருக்க, சொல்லிட்டேன். நான் எந்த தப்புமே பண்ணலையே. சரி அதெல்லாம் விடு, நீ இப்போ என்னதான் பிளான் பண்ணியிருக்க? ஃபஸ்ட்டு நீ அதை சொல்லு. நோ ஐடியா அண்ணா. ஓகே, நான் சொன்னா நீ கேட்பியா? என்னன்னு சொல்லுங்க. எனக்காகவும் பிரீத்திக்காகவும் தான் கேட்குறேன். பிரீத்திகா என்ன பண்ணணும் சொல்லுங்க. அவளும் ஆசைப்படுறா, நானும் ஆசைப்படுறேன். அஸ்வினுக்கு இன்னொரு வாய்ப்பு தான் நீ கொடுத்து பாரு கீர்த்தி. அண்ணா இப்போ இதை பற்றி பேச வேண்டாமே, கொஞ்ச நாள் ஆகட்டும். கீர்த்தி, நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோ. கீர்த்தி, பழசெல்லாம் மறந்துட்டு இப்போ நியூவாக நீ ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம்ல, ஏன் இப்படியே இருக்க? உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிற, அவனையும் கஷ்டப்படுத்துகிற. உங்களுக்கே தெரியும்ல, நாங்கள் தான் பிரிஞ்சு 3 வருஷம் ஆகுதுல்ல. இப்போ உனக்கு அவன் வேண்டான்னு தோணுதா? இல்லை அப்படியெல்லாம் என்ன மழுப்புற, சொல்லு என்னன்னு. இல்லை அண்ணா, சம்டைம்ஸ் வேணும்னு தோணுது, சம்டைம்ஸ் வேண்டான்னு தோணுது. எனக்கு அவன் ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும்னு தோணுது. சரி ஓகே, உனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. கடவுளாக பார்த்து செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்காரு, இதையும் நீ மிஸ் பண்ணிடாத கீர்த்தி, சொல்லிட்டேன். ம். இனிமேல் முடிவு உன் கையில் தான் கீர்த்தி. நான் உன்கிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கொஷின், ஆனால் அதை நான் இப்போ கேட்க மாட்டேன். நான் கேட்கும்போது அப்போ நீ எனக்கு கரெக்டாக ஆன்சர் சொல்லி தான் ஆகணும் கீர்த்தி. சரி அண்ணா. சரி வா, அங்கே எல்லாரும் இருக்காங்க, நீ மட்டும் ஏன் தனியாக வந்து உட்காந்துட்ருக்க? எனக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருக்கண்ணா. சரி வா, அங்கே போல நல்லா இருக்குமா? நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு வரேன், நீங்கள் போங்க. ஏன் பழசை நினச்சி பார்த்துட்ருக்கியா? பேடான மெமரிஸ் மட்டும் நினைக்காத கீர்த்தி, குட் மெமரிஸ் நிறையா இருக்குல்ல, அதையும் நினச்சி பாரு. இந்த பிளேஸ் உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியாதா கீர்த்தி? இங்கே வந்து நீ இவ்வளோ அப்செட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அதையாச்சும் சொல்லு. இல்லை அது வந்து நான் தான் சொல்லிட்டேன், பேட் மெமரிஸை மட்டும் அரைஸ் பண்ணிடு அப்படின்னு. நீ அதையே நினச்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுறேண்ணா மறக்க. அது உன்னோடைய விருப்பமா, உன் இஷ்டம் அது. உன்னோட சூர்யான்னா எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன், அதிகம் கவலைப்படாத சரியா? நீ தப்பான முடிவு எடுத்தாலும் சரி, சரியான முடிவு எடுத்தாலும் சரி, எந்த முடிவு எடுத்தாலும் அது உன்னோடைய முடிவு தான். பட் நான் எப்பயுமே உனக்கு ஒரு நல்ல அண்ணாவாக இருப்பேன். தேங்க்யூண்ணா. யாருக்கும் தேங்க்யூவே சொல்ல மாட்டேன், இப்போ தேங்க்யூவெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டல. உன்னோட கேரக்டர் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு கீர்த்தி. உன்னை நான் மறுபடியும் பழைய கீர்த்தியாக பார்க்க தான் ஆசைப்பட்றேன். சரி, நீ கொஞ்ச நேரம் தனியாக இருந்துட்டு வா. சரிண்ணா, நீங்கள் போங்க. சரிடாம்மா. எதை கேட்ட போதும் தரக்கூடுமே, உயிர் கூட உனக்காய் விடக்கூடுமே. தருகின்ற பொருளாய் காதல் இல்லை, தந்தாலே காதல் காதல் இல்லை.
கத்திட்டு இருக்க வந்ததுல இருந்து? சும்மா தாண்டா மச்சான் அவனை வெறுப்பேத்தலான்னு. அது என் காதுகிட்டே சொல்ற பத்தியா? அங்க இருக்கடா நீ. அச்சச்சோ, கண்டுபிடிச்சிட்டியாடா மச்சான். கீர்த்தி எங்கடா? கீர்த்தி கிட்ட பேசிட்டு இருந்த. இவனை நம்பி ஏன்டா விட்ட? அங்க பொம்மை கடையில் விட்டுட்டு வந்திருப்பான். ஆமா, நீ வந்து பார்த்தல விட்டுட்டு வந்தத. ஆமா, இனிமேல் உனக்கு பொம்மை எல்லாம் தேவைப்படும்ல அதிகமா. அதனால் தாங்கள் கூறுவது என்ன? ஃபர்ஸ்ட் 2 பேரும் அருவு போடுறத நிறுத்துங்க, ஓகேவா? கீர்த்தி எங்கன்னு சொல்லு. ஏய், பேசிட்டு இருந்தேன்னா அங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன்னு சொன்னா நானும் சரின்னு விட்டுட்டு வந்துட்டேன். சரி, நான் போட்டா இருப்பாங்க. அவகிட்ட நான் கொஞ்சம் பேசியிருக்கேன். நான் எத்தனை டைம் சொல்றேன் என்னை பத்தி எதுவுமே அவகிட்ட பேசாதுன்னு. இப்போ பேசுனா என்னடா உனக்கு பிரச்சனை? அது இல்லடா மச்சான், அந்த கோவத்துல என்கிட்ட 10 நாள் பேசாம போயிடுவா. அதனால அப்படிலாம் பண்ண மாட்டா. நீ எதுவும் நினைச்சும் கவலைப்படாத, சரியா? பேசினது நான் தானே, அதனால கோச்சிக்க மாட்டான். ஆ சரி, ஓகே. என்ன ரொம்ப சேடா இருந்தாலா இல்லை ஓரளவுக்கு நார்மலா இருந்தாலா? சோகமாக தான் இருந்தா. என்னதான்டா பண்றது? ஃப்ரீயா விடு, பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஹலோ சக்தி, இங்க எதுக்கு வந்தோம்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? டேய் கம்முன்னு இருடா. நீ ஏன்டா இங்க ஓடி வந்துட்ட? சும்மா தான்டா மச்சான். என்னடா மச்சான் பேசுவாளா? தெரியலடா, என்ன பண்ணுவானே. ஏன் சக்தி நாங்கள் போயிட்டீங்க? இங்கே தானே உட்காந்துருந்தீங்க. ஏன் இப்போ நான் வந்து உனக்கு பிரச்சனையா? நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை. இல்லைம்மா, நீ அனு கூட உட்காந்து பேசிட்டு இருப்ப, அதான் வந்துட்டேன். டேய் மச்சான், இங்கேருந்து போகலாம் வாடா. நானும் அதான் நினைக்கிறேன், போகலாம். ஓய் அனு, வா போகலாம். வரேன். டேய் சூர்யா, வாயை போடாதுட்டு அதிகம் பார்க்காத, வாடா மச்சான் போகலாம். நானாடா? சரி வாடா போகலாம். ஓய் வா. ஏன் சக்தி என்ன போயிட்டாங்க? ஏன் நான் வந்தது எல்லாருமே போயிட்டாங்க? சரி, அதெல்லாம் விடு. என்ன அதெல்லாம் விடு. சரி வா, நாமளும் போகலாம். ஏன் சோகமா இருந்த சொல்லு. அது என்னுடைய பர்சனல், அதை நீ கேட்காத. சரி ஓகே, நான் கேட்கல. போகலாம், டைம் ஆகுது. ஏய், என்ன பண்ணுற நீ? ஒன்றுமே பண்ணல, சும்மா இரு. ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்கு நீ தாண்டி வேணும். இங்க பாரு அஸ்வின், வர வர நீ என்னமோ நினச்சி என்கிட்ட பேசிட்டு இருக்க. சொல்லிட்டேன். என்னமோனா என்னடி? இப்படிலாம் பண்ணாத, எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா? ஆனா எனக்கு பிடிச்சிருக்கே, என்ன பண்றது? எப்போ பாரு என் ஃபீலிங்ஸ் கூட விளையாடுறதே உன் வேலையாக போயிடுச்சுல. சரி, இனிமேல் அப்படி பண்ணல, ஓகேவா? இப்போ சொல்லு, எதுக்கு சோகமா இருந்தேன்னு. அது ஏன் பர்சனல், உங்ககிட்டலாம் ஷேர் பண்ண முடியாது, நான் அப்போவே சொல்லிட்டேன்ல. ஓ, சொன்னா விடுவேன், இல்லைன்னா இப்படி தான் பண்ணிட்டு இருப்பேன். ஏன் உனக்கு? சொல்ல போறியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. சொல்ல மாட்டேன். சரி, அப்போ நான் இப்படி தான் இருப்பேன். விடு அஸ்வின், டென்ஷன் பண்ணாத என்ன. நீ சொல்லி பீச்சுக்கு வந்தோம்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் கம்பல் பண்ணி வர சொன்னாங்கன்னு வேற சொன்னேன். இல்லையே, நான் தான் எல்லாத்தையும் வர சொன்னேன். ஏய், என்ன சொல்ற நீ? ஆமா, உன்னை போய் சொல்லி தான் வர வச்சேன். ஒழுங்கா கையெடு. முடியாது. எனக்கு கோவமா வருது, கை எடுத்துரு. ஓ மாம தவிக்கிற மடி பிச்சை கேட்கிற மனச தாடிய மணி கோயில அக்கறை சீமையில் இருந்தும் விரல் தீண்டிட நினைக்குதடி. அக்கினி பழம்னு தெரிஞ்சிருந்தும் அடிக்கடி நாக்கு துடிக்குதடி. போலாம், கையெடு. சரி ஓகே, போகலாம். ஹோட்டலுக்கு போயிட்டு போகலாம், சரியா? நான்லாம் வர மாட்டேன். அங்கே வரேன்னு சொன்னேன்னா இப்போ விட்டுருவேன், இல்லைன்னா இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? உன்னை விடவே மாட்டேனே. சரி, அப்போ ஹோட்டலுக்கு போகலாம். சரி.